இந்தியாவில் இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். 49 கழகம் துவங்கப்பட்ட போது கழகத்திற்கு தலைமையேற்று துவங்கி வைத்த பேரறிஞர் அண்ணாவிற்கு வயது 40. அவர் மாத்திரம்தான் 40. ஆனால் அவருக்கு அடுத்த படைவரிசையில் இருந்த அத்தனை தளபதிகளுக்கும் 30க்கும் கீழ்தான் வயது. நான் படத்துக்காக வேலை பார்க்கும்போது நான் அதுக்குள்ள ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தேன். கேரியரோட உச்சத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய வேலையை விட்டுட்டு அல்லது அதில் போய் பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு அரசியல் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து வந்து இந்த களத்தில் வலதுசாரிகளுடைய எழுச்சி அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு திராணியோட வேலை பார்த்த ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் கலைஞர். அண்ணாசாரிய ஊருக்கு நான் போனேன், ராலேகான் சித்திங்கிற ஊருக்கு. அண்ணாசாரிய ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த ஊரை பொறுத்த அளவுக்கு ஒரு பச்சையான பண்ணையார் ரவுடி. அந்த ஊர்ல பௌத்தம் மாறிய தலித்துகளை கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்னு இது சொன்னது அந்த ஊர்ல வாழ்ற தலித்துகள். மோடிங்கிற மன்னர் செங்கோலோட உட்கார்ந்துக்கிட்டு உங்களை நான் மன்னர்னு வழிகாடு நடத்துறேன்னு சொல்றாரு. அவர் 2 விஷயத்தான் சொல்றாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அது அவங்களோட பாலிசி. எஸ்ஐஆருங்கிறது வேற இல்லை, ஒரே நாடு உனக்கு ஏன் தேர்தல் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. நீ எதுக்கு எனக்கு கருத்து சொல்லணும்? அடிக்கடி நீ என்னுடைய குடிமகன் இல்லை, நீ என்னுடைய அடிமை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மெல்ல மெல்லோட வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான வேலை. இந்த இயக்கம் இளைஞர்கள் எப்படி இந்த இயக்கத்திற்கு தொடர்பானவர்கள் என்பது குறித்து பல்வேறு நேரங்களில் பல்வேறு செய்தியை பலரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்தியாவில் இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்தான். 1949 கழகம் துவங்கப்பட்ட போது கழகத்திற்கு தலைமையேற்று துவங்கி வைத்த பேரறிஞர் அண்ணாவிற்கு வயது 40. அவர் மாத்திரம்தான் 40. ஆனால் அவருக்கு அடுத்த படைவரிசையில் இருந்த அத்தனை தளபதிகளுக்கும் 30க்கும் கீழ்தான் வயது. தலைவர் கலைஞருக்கு அப்பொழுது வயது 25. பேராசிரியர் பெருந்தகை அவர்களுக்கு வயது 27. நாவலருக்கு வயது 29. எல்லோரும் 30க்கு கீழான இளைஞர்கள் ஒரு இயக்கத்தை கட்டமைத்து அந்த இயக்கம் 49 துவங்கிய இயக்கம் 67 ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்த பொழுது அந்த இளம் வயதை தாண்டி நடுத்தர வயதிற்கு நிற்கின்ற வயதிலே ஒரு ஆட்சி பொறுப்பை அமைத்த இயக்கமும் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதற்கு பிறகு இந்திய வரலாற்றில் எந்த இயக்கமும் இப்படி இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்டு ஆட்சிக்கு வரவில்லை. ஒரே ஒரு மாற்று அசாமிலே நடந்தது. அசாமில் 1985 அசாம் கணபரிஷத் மாணவர்களால் ஒரு போராட்ட இயக்கம் நடத்தப்பட்டு அந்த போராட்ட இயக்கத்தின் வெற்றியின் காரணமாக தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது பிரஃபுல்லகுமார் மொஹந்தா 35 வயதிலே முதலமைச்சராகிறார். அந்த ஆட்சியிலே அன்றைக்கு பொறுப்பேற்றவர்கள் எல்லாம் மாணவர் இயக்கத்தில் இருந்தவர்கள். ஆனால் அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் 75 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் இந்த இயக்கம் அதே இளமையோடு நடைபெறுகிறது, அதே வெற்றியோடு நடைபெறுகிறது. ஆனால் இளைஞர்களால் துவக்கப்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களால் துவக்கப்பட்ட அந்த இயக்கம் 2ஆம் முறை ஆட்சி அமைந்த பிறகு அதற்கு பிறகு ஓய்ந்து போனது. 90களுக்கு பிறகு ஓய்ந்து போனது. இப்பொழுது பாஜகவிற்கு துணை நிற்கின்ற ஒரு அடியாள் கட்சியாக மாறிவிட்டது. ஆனால் இந்தியாவில் துவங்கியதிலிருந்து ஒவ்வொரு முறையும் தன்னை உயிர்ப்பித்துக் கொண்டு புதுப்பித்துக் கொண்டு இயங்குகின்ற இயக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம்தான் இருக்கின்றது. இளைஞர்களால் துவக்கப்பட்ட கட்சி ஒரு கட்டத்தில் அந்த இளைஞர்கள் எல்லாம் தலைவராகி அவர்கள் வழிநடத்துகின்ற நேரத்தில் தான் மீண்டும் அந்த இளைஞர்களை புதுப்பிக்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியை நம்முடைய கழகத் தலைவர், திராவிட மாடல் முதல்வர், திராவிட நாயகர் தலைமையிலே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முழுமையாக இளைஞர் சக்தி நிரம்பி அந்த இளைய ரத்தம் பாய்ச்சப்பட்டது. இன்றைக்கு அதே போல நம்முடைய கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இளைஞரணி புதுப்பிக்கப்பட்டு புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டு எதையும் சந்திப்பதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது. பல ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் வைக்கின்ற விமர்சனங்களுக்கு இதை நாம் செய்தியாக சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த நிகழ்வில் இந்த செய்தியை நான் முதலிலே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த இளைஞரணி இன்றைக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்களை கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக தயார்படுத்துவதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளர்கள் எடுத்து வருகின்ற அதிலே ஒரு நடவடிக்கையாகத்தான் இன்றைக்கு
இந்த அறிவு திருவிழா நடைபெறுகிறது. இந்த அறிவு திருவிழாவின் செய்தியை மாநிலமெங்கும் கொண்டு சேர்க்கின்ற பணி வந்திருக்கின்ற கழகத்தின் இளைஞரணி தோழர்களுக்கும் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்ற இளம் சொற்பொழிவாளர்களுக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இதனுடைய தேவை மிக முக்கியமான தேவை. திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கிய பிறகுதான் பேச்சிற்கான வலிமை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்பட்டது. மக்களுக்கான கருத்துக்களை கொண்டு சேர்க்கின்ற பணியை முழுமையாக செய்த இயக்கம் திராவிட இயக்கம்தான். அதனால்தான் காலையில் சொன்னார்கள் இது அறிவு இயக்கம் என்று. எனவே அந்த பணியை தொடர்ந்து செய்கின்ற அந்த பணி என்பது இன்றைக்கு நம் தோளிலே வந்திருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட காலத்தில் ஒரு மகத்தான பணியை திராவிட இயக்கம் பேச்சாளர்கள் செய்தது போல பத்திரிகையாளர்களும் செய்தார்கள். அன்றைக்கு நூற்றுக்கணக்கான பத்திரிகைகள் திராவிட இயக்க சார்பாக நடத்தப்பட்டது. குடியரசு, விடுதலை, முரசொலி, திராவிட நாடு என்று துவங்கி மன்றம், தென்றல் என்று நூற்றுக்கணக்கான சிற்றேடுகள், பெரிய அளவிலே வரப்பட்ட ஏடுகள் என்று திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை கிராமங்கள் தோறும் கொண்டு சேர்த்தார்கள். அதற்கான கால தேவை என்பது பிறகு குறைந்துவிட்ட சூழலில் குறிப்பிட்ட சில பத்திரிகைகள் மாத்திரம் இயங்கி வருகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்துத்துவ சக்திகள் தங்கள் கையிலே பெரும் ஊடக கார்ப்பரேட் நிறுவனங்களை கைப்பற்றி கொண்டு தங்கள் கைகளிலே வைத்துக் கொண்டு தாங்கள் நினைப்பதையெல்லாம் மக்களுக்கான செய்தியாக கொண்டு சேர்க்கின்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து நாம் ஒவ்வொருவரும் ஊடகமாக செயல்பட வேண்டிய தேவை வந்திருக்கிறது. என்ன சொல்லப்போனால் நம்முடைய முதல்வரே ஒரு சுதந்திர ஊடகமாகத்தான் செயல்படுகிறார். பல நேரங்களில் கொண்டு சேர்க்க வேண்டிய செய்தியை அவரே நேரடியாக தன்னுடைய தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்கிறார். எனவே இந்த பணி என்பது மிக அவசியமான பணி, இந்த காலத்திற்கான பணி. அந்த பணியை மிக சிறப்பாக செய்கின்றவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அது இந்த நவம்பர் மாதத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. திராவிட இயக்க முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்ற நவம்பர் மாதம் திராவிட இயக்கத்தினுடைய தீ பரவிய அதே காலகட்டத்தில் நாம் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் ஏந்திருக்கின்ற திராவிட இயக்க தீபத்தினுடைய தீயை திக்கட்டு கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்ய வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். சமகால ஊடகங்களில் சமூக நீதி உரையாடல்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்த சமகாலம் அப்படின்னா எந்த காலத்திலிருந்து வரையறுத்துக்கலாம், எந்த காலத்தை நம்ம சமகாலம்னு சொல்கிறோம், நேற்று, முந்தா நாள், போன மாதம் அப்படி இல்லை, ஒரு காலகட்டத்தை வரையறுத்துக்கிறோம். இந்தியாவை பொறுத்த மட்டில் வலதுசாரிகள் அவங்களுடைய எழுச்சி, அந்த காலகட்டத்தில் நாம் எதிர்கொள்கிற சவால்கள், அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அப்படிங்கிற முறையில் தான் என்னங்க அழைச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லப்படுற மீடியாக்கள் நான் வேலை பார்த்துருக்குறேன். வேலை பார்த்த அனுபவத்தில் பெரும்பாலும் நாம் நம்முடைய அடையாளத்தை அல்லது நம்முடைய கொள்கை சார்ந்த ஒரு சாய்வை வெளிப்படுத்தவே கூடாது. வெளிப்படுத்தினா அவங்கள ஓரங்கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பெரும்பாலும் ஒதுங்கி கமுக்கமாக சில நேரங்களில் ஊடக ஒருவேளை சமூக வலைதளங்களில் எழுதுனா கூட வேலை பார்க்குற என்னுடைய மேலே இருக்கிற சார் என்னை பேர் சொல்லியே கூப்பிட மாட்டார். ஏன்னா சமூக வலைதளங்கள் நான் என்னோடய பேரில் எழுதிட்டு இருக்கேன். அந்த தாடிக்காரரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடவே செய்வாங்க. ஆனால் பொதுவாக மீடியாவில் வேலை பார்க்கும்போது எனக்கு இந்த மீடியாக்கள் என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னு கேட்டால் நடுநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரும்பாலும் கற்பிக்கப்பட்டது. அந்த நடுநிலை அப்படின்னு வரும் பொழுது விரும்புகிற மக்கள் அவங்களுடைய உரிமைகள் சார்ந்த விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறதோ சேர்த்து பை டிஃபால்ட்டாக திராவிட இயக்க வெறுப்பு அப்படிங்கிறது ஒரு இளையோடி அல்லது திராவிட இயக்கம் சார்ந்த விமர்சனங்களை வைத்திருந்தால் தான் நீங்கள் நடுநிலையாளர்கள் அப்படிங்கிற கண்ணோட்டம் எனக்கும் இருந்தது. அப்புறம் அந்த மைய நீரோட்ட ஊடகங்கள்ல இருந்து மெல்ல கொஞ்சம் சிறிது காலம் சமகால ஊடகங்கள் ஒன்றா இருக்கிற சினிமாக்களில் வேலை பார்க்க போனேன். அப்போது ஒரு படம் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இந்த சார்பேட்டா பரம்பரைன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்துக்கான ரிசர்ச்சுக்காக முரசொலி பத்திரிகை, அந்த காலத்து பத்திரிகைகளை தேட தொடங்கினேன். அந்த காலத்து பத்திரிகை 70களிலிருந்து 76 வரையிலான பத்திரிகைகளை தேடி படிக்கும் பொழுது அப்போ தான் எனக்கு அதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக ஐயா திருநாவுக்கரசு ஐயா எழுதின அந்த நூல்கள், பழைய நூல்கள்லாம் திரும்ப படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. நான் படத்துக்காக வேலை பார்க்கும்போது நான் அதுக்குள்ளே ஒரு சூப்பர் ஸ்டாரை பார்த்தேன். கேரியரோட உச்சத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய வேலையை விட்டுட்டு அல்லது அதில் போய் பணம் சம்பாதிக்கிறத விட்டுட்டு அரசியல் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து இந்த களத்தில் வலதுசாரிகளுடைய எழுச்சி அதை எதிர்கொள்றதுக்கான ஒரு திராணியோட வேலை பார்த்த
ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் கலைஞர் அப்படிங்கிறத வந்து அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு சூப்பர் ஸ்டார், நான் அந்த சூப்பர் ஸ்டாரை படிக்கும் பொழுது படத்தில் நான் ஹீரோவை தேடி போகிறேன். அதில் முரசொலியில் படிக்கும் பொழுது அவர் நெஞ்சுக்கு நீதி நெஞ்சுக்கு நீதிலாம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அது வந்து ஒரு இதெல்லாம் நம்ம படிக்கக்கூடாது. ஆனால் நெஞ்சுக்கு நீதி படிக்கும் பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அவர் வந்து தொடர்ச்சியாக அண்ணா பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற பொழுது தெருவிறங்கி துண்டு பிரசுரம் கொடுத்து களத்தில் இறங்கி தனியால் நடக்கும் பொழுது பின்னால் ஒரு படை திரண்டு வந்தது அப்படிங்கும்போது ஒரு சினிமாவுக்கான காட்சி மாதிரி இருந்தது. என்ன இதெல்லாம் நம்ம படத்தில் பார்க்கவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அதே போல் இன்னொரு வெப் சீரிஸ்க்காக அது வரல இன்னும். ஆக்சுவலி திராவிட இயக்கம் சமகால ஊடகங்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை, கலைஞரோ அண்ணாவோ அவர்கள் வந்து நம்ம காலத்து நாயகர்கள், அவங்கள சூப்பர் ஸ்டாராக ப்ரெசென்ட் பண்ணுற வெப் சீரிஸ் இன்னைக்கு வந்திருக்கணும். ஒரு சாதாரண கடைநிலையிலிருந்து வந்த ஒரு மனுஷன் இந்த நாட்டினுடைய ஆட்சியில் என்னுடைய கொள்கைகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வரும் பொழுது இந்த அண்ணா தான் ஆளுகிறார் அப்படிங்கிற பஞ்ச் டயலாக், அது ஆக்சுவலி சினிமா படத்தில் ஒரு பெரிய பஞ்ச் டயலாக். அப்படியே ஒரு பஞ்ச் டயலாக் இது வரைக்கும் சினிமாவில் எழுதப்படலை. அப்படி ஒரு பஞ்ச் டயலாகோட அண்ணாவை ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு சினிமா இதுக்குள்ளே நம்ம காலத்தில் வந்திருக்கணும். இன்றைய தலைமுறைக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான கருவியாக அது இருந்திருக்கணும். அது நடக்கலை. அது நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிறேன். இன்னொன்று, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வேலை பார்க்கும்போது பொதுவாக சங்கிகள் வந்து பெரிய வகையில் அச்சுறுத்தலாக இருப்பாங்க. அச்சுறுத்தல் என்ன, அவங்க பொய் வந்து ஒரு சகிக்க முடியாத வண்ணம் இருக்கும். ஒரு நாள் நம்ம செந்தில்வேல் தோழரும் நானும் ஒரே டீமில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. அந்த ஆள் வந்து பெரியாரை கேவலமாக திட்டிகிட்டு இருக்கிறாரு. செந்தில்வேல் தோழர் வந்து ஒரு கோட் பண்ணார், பெரியாரை கேவலமாக திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு இல்லை இது பெரியார் சொல்லலை, அது அம்பேத்கர் சொன்னது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் முடங்கி போயிட்டான். அது இப்போ வரைக்கும் ட்ரெண்டில் ரீல்ஸில் போயிட்டு இருக்குது. அப்படி மீடியாக்களில் சின்ன சின்ன நெருக்கடிகள் கொடுக்குற வேலையை செஞ்சாலும் இப்போது சுயேட்சையான மீடியாவில் வந்து வேலை பார்க்கறது அப்படின்னு வந்த பிறகு இப்போ வந்து அந்த சவால்கள் இருக்குது. தோழர் சிவசங்கர் சொல்லும் பொழுது அன்னைக்கு திராவிட இயக்கம் சுயேட்சையாக தலைவர்களை உருவாக்குனது, சுயேட்சையாக பத்திரிகைகள் நடத்தினாங்க. அது கஷ்ட நஷ்டத்தோட கலைஞர் உட்பட எல்லாரும் தனித்தனியாக பத்திரிகை நடத்தி மக்கள்கிட்ட தங்களாலான கருத்துக்களை எடுத்துகிட்டு போகிறது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி சுயாதீனமான ஊடகங்கள் இன்னைக்கு தங்களுடைய வரலாற்று பங்கை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து சமகால ஊடகங்கள்லாம் புதுசாக ஏதோ கதையை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு நாம் எதிர்கொண்டு இருக்கிற சிக்கல், தமிழ்நாட்டிலையும் நிறைய பிம்ப அரசியல் செய்கிறாங்க. நம்ம வரலாற்றில் தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருக்கோம். மோடியை வச்சு ஒரு பிம்ப அரசியல் தொடங்கப்பட்டது. இந்த சமகால ஊடகங்கள் அப்படின்னு ஒன்று பேசுறதுக்கான நெருக்கடி எப்போ தொடங்குது, நாமெல்லாம் பேசணுங்கிற நெருக்கடி எப்போ தொடங்கினா 2014 மோடிங்கிற ஒருத்தர் பிம்பப்படுத்தப்படுகிறார். அண்ணாசாரே மூவ்மெண்ட் ஒன்று பயங்கரமாக ரைஸ் ஆகுது. அண்ணாசாரே ஊருக்கு நான் போனேன், ராலேகான் சித்திங்கிற ஊருக்கு. அந்த ஊரில் அவர் அண்ணாசாரியை வந்து ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த ஊரை பொறுத்தளவுக்கு ஒரு பச்சையான பண்ணையார் ரவுடி. அந்த ஊரில் பௌத்தம் மாறிய தலித்துகளை கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்னு இது சொன்னது அந்த ஊரில் வாழ்கிற தலித்துகள். ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இப்போ அந்த ஊரில் வந்து சரக்கு சாப்பிடக்கூடாது, அந்த ஊரில் வந்து மட்டன் சாப்பிடக்கூடாது, அந்த ஊர் சுத்தபத்தமான ஊர் அப்படிலாம் சொன்னதை கேட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சவனே நான் பார்த்தது ஒருத்தன் தம்பிடிச்சிட்டு இருந்தான். ஒரு பொட்டி கடையில் வந்து கரம் மசாலா மட்டன் மசாலா பாக்கெட் தொங்கிட்டு இருந்துச்சு. இது என்னன்னு உடனே ஒழிச்சு வச்சாங்க. நாங்கள் நிற்கிறதுக்கு பக்கத்திலே தான் மீடியாக்களுடைய லைவ் பேக்ஸ் இருக்குது, எவனும் இதை கவர் பண்ணல. அப்போ நாம் எதை பார்க்கணும், எந்த பிம்பங்களுக்கு நாம் இரையாகணுங்கிறத மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கல்டிவேட் பண்ணி நம்ம தலையில் மோடியை கட்டினாங்க. தமிழ்நாட்டிலே கூட மோடியை பற்றி நம்புகிற, மோடி வந்து குஜராத்துடைய கடன் அடைச்சி சுவிஸ் பேங்கில் ஏதோ செட்டில் பண்ணி வச்சிருக்கிறாருங்கிற பொய்யெல்லாம் இங்கே பரப்புற வேலைகள் நடந்தது. மெல்ல மெல்ல இந்த மாயை விலக தொடங்கியது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் மோடி சங் பரிவார கூட்டத்தின் ஒரு கைக்கூலிகளாக வேலை பார்த்து கொண்டிருந்த பொழுது மீடியாவில் வேலை பார்த்த ஒரு டீம், பேர்கள் வேண்டாம், ஒவ்வொரு டீமையாக டார்கெட் பண்ணி லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு ஊடகங்கள்லையும் போய் டார்கெட் பண்ணி லிஸ்ட் எடுத்து ஆட்கள் வெளியேற்றப்பட்டாங்க. கடைசியில் அது இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வந்து முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க நினைச்சாங்க இதோட முடிஞ்சு போயிடுவாங்க. எனக்கு அதை படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட நான் ரிசர்ச்காக என்ன படிச்சுட்டு இருக்கேன், கலைஞருடைய எமர்ஜென்சி காலத்தின் அவருடைய நடவடிக்கைகளை படிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் மீடியாக்கள் இருந்து ஆட்களை வெளியே பத்துற வேலை நடந்துட்டு இருக்குது. கலைஞர் அந்த மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணாரு, திமுக காரங்களை எல்லாம் கைது பண்றாங்க. கைது பண்ணா கலைஞர் வந்து அண்ணா நினைவிடத்திற்கு வர முடியாதவர்கள் பட்டியல் போடுறாரு. மாற்று வழிகளை கண்டுபிடிங்கிறது தான் அங்கிருந்து வழிகாட்டுதல் வந்தது. அந்த நேரத்தில் தான் இவனுக்கு என்ன நம்மளை மீடியாவில் இருக்குன்னா எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு தோணுன போது அவனுக்கு என்ன சொல்றது, நம்மளே மீடியாவாகும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதே தான் இங்கேயும்
தொடர்ச்சியா எல்லாரும் நமக்கு நாமே மீடியாவா ஆகும் பொழுது அப்போதான் இந்த நாம் எதிர்கொள்கிற சவால்களை நம்ம வந்து முடிக்க முடியும். பழைய கதைகள் பேசினா உங்களுக்கு வந்து போர் அடிக்கும், அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சில இன்றைய இளைஞர்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து அம்பேத்கர் சொன்னார், ஒரு அடிமையிடம் அடிமை என்று சொல், அவன் தன்னுடைய விடுதலையை தேடிக்கொள்வான். தமிழ்நாட்டில் தெரு தெருவா போய் உங்களெல்லாம் சூத்திர பசங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க, உங்களை அடிமைகள்னு சொல்லி வச்சிருக்காங்க, வெளியவான்னு அந்த பரப்புரையை பெரியார் செய்து கொண்டே இருந்தார். இப்போ வந்து நீட்டுக்காக போராட்டம் அங்கே நடக்குதுல்ல, நீட்டுக்காக போராட்டம் நடந்தபோது இந்த சம்பவம் மட்டும் சொல்லிக்கிறேன். நீட்டுக்காக போராட்டம் நடந்தபோது எனக்கு அம்பேத்கர் அவர் எழுதின நூலில் இருந்து ஒரு சம்பவம் என்ன வந்தது. அந்த சம்பவம் என்னன்னு கேட்டால், ஒரு மருத்துவர் வந்து ஒரு பட்டியல் சாதியை சேர்ந்தவங்களுக்கு மருத்துவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவார். செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கு பிறகு திரும்ப ஊர்காரங்கிட்டலாம் கெஞ்சி மருத்துவம் பார்க்க போனால் மருத்துவம் பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலையை போட்டு ஒரு இஸ்லாமியர் அதுக்கு பிறகு அந்த ஓரத்தில் நின்று தொட்டு கூட பார்க்காம மருத்துவம் பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க பிரசவமான ஒரு அம்மா பக்கத்தில் படுத்திருந்த அந்த குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை எனக்கு அனிதா மாதிரி இருந்தது. அந்த குழந்தையுடைய கனவு தான், அந்த குழந்தையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்கான வேலையை இங்கே திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ சமீபத்தில் விகடன் ஊடகம் வெளியிட்ட அம்பேத்கர் பற்றின ஒரு புத்தகம் வெளியிட்டாங்கள்ல, அந்த புத்தகத்தில் அண்ணாவை பற்றி எழுதணும் அப்படின்னும் போது அண்ணாவை பற்றி என்ன எழுதுறது அப்படின்னு கேட்டால் 1967 தமிழ்நாட்டுக்கு சிவாஜி வந்தாருன்னு ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் பேர் எங்கே சொல்லணுமா தெரியல, சபையினுடைய வெயிட்டு கருதி 1967 தமிழ்நாட்டுக்கு சிவாஜி வந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், ஆமாம் 1967 சிவாஜி கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். ஏன் வந்திருப்பார்? அந்த சிவாஜியினுடைய கனவை நிறைவேற்றுவதற்கு ஒருத்தர் அரியணை ஏறி கொண்டிருந்தார், அவர் அண்ணா. அந்த சிவாஜிக்கு நியாயம் கிடைக்காத பொழுது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் சொன்ன ஒரு நூல் எழுதி சிவாஜிக்கு நீதி கேட்டார். 2 பேர் தான் வரலாற்றில் சிவாஜிக்கு, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர் மன்னர், அவருக்கு வந்து நீதி கிடைக்கல. அந்த காலத்தில் சாதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி சாதி சர்டிஃபிகேட் வாங்கி இருந்தாலும் கூட அந்த சாதி சர்டிஃபிகேட் 2 தலைமுறை கடந்து பிடிக்கிட்டாங்க. அவருக்காக பேசுனது அண்ணா, அவர்களுக்காக பேசுனது அம்பேத்கர். இப்படிதான் அந்த கட்டுரை போச்சு. இப்போ இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா மெல்ல மெல்ல அந்த நீதி கேட்கும் பயணத்துல அண்ணா என்ன செஞ்சார். இன்னைக்கு நம்ம எஸ்ஐஆருங்கிற விஷயத்துல இருக்கிறோம். எனக்கு சுவாரஸ்யமா இருந்தது, அண்ணாவுக்காக யோசிச்ச அந்த வெப்சீரிஸ் தான் மைண்ட்ல வருது. அந்த வெப்சீரிஸ்ல ஒரு குறிப்பிட்ட காட்சி நாங்கள் யோசிச்சிருந்தோம். அது அண்ணாவுடைய வாழ்க்கையில இருந்து தான். அண்ணா வந்து தமிழ்நாட்டில் என்ன செஞ்சார்? ஓட்டு வந்துருச்சு. முதல்ல நமக்கு 1950களில் அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்தபோது சுகுமார் சென் அப்படிங்கிற நபர் ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறார். வடக்க இருக்கிற பீகார், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்களில் ஓட்டிங் லிஸ்ட்ல பெண்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்குது. பெண்களுடைய பெயர்கள் என்னென்னு குறிக்கப்பட்டிருக்குதுன்னா, இன்னாரின் மனைவி, இன்னாரின் மகள், அப்படிதான் பெண்களுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கு. பேர் எங்கேயான்னு கேட்டால் பேரெல்லாம் சொல்ல முடியாது எங்களுடைய வழக்கப்படின்னு ரெசிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இல்லை பெயர் குறிப்பிடன்னு சொல்லி ஒரு பெரிய மல்லு கட்ட வேண்டியது இருந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த முதல் எலெக்ஷனுக்கான அந்த எலெக்ஷன் ரோலில் கூட தமிழ்நாட்டில் தான் அந்த எண்ணிக்கை மிக மிக சொற்பமாக இருந்திருக்கு. இன்னாரின் மனைவி, இன்னாரின் மகள் அப்படிங்கிற பெயர் வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு அப்பவே அவர் வந்து ரிப்போர்ட்டில் பாராட்டி எழுதியிருக்கிறார். ஆனாலும் கூட நம்ம மத்தியில் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது, ஓட்டிங் ரைட்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. இங்கே உட்கார்ந்துருக்க எல்லோரும் மன்னராட்சியை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மோடிங்கிற மன்னர் செங்கோலோட உட்கார்ந்துக்கிட்டு உங்களை நான் மன்னர்னு வழிகாடு நடத்துறேன்னு சொல்றாரு. அவர் 2 கேள்வி தான் கேட்கிறார், 2 செய்தி தான் சொல்றாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல், அது அவங்களோட பாலிசி. எஸ்ஐஆருங்கிறது வேற இல்லை, ஒரே நாடு உனக்கு ஏன் தேர்தல் அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. நீ எதுக்கு எனக்கு கருத்து சொல்லணும்? உங்ககிட்ட அடிக்கடி நீ வந்து என்னுடைய பிரஜை இல்லை, என்னுடைய குடிமகன் இல்லை, நீ என்னுடைய அடிமை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மெல்ல மெல்ல வாக்குரிமையை பறிக்கிறதுக்கான வேலை நடக்குது. அண்ணா என்ன செஞ்சார்? அண்ணா வந்து ஒரு வீட்டு வாசலில் போய் ஒரு திண்ணையில் உட்காந்து, அப்படி ஒரு திண்ணையில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த வீட்டு வாசலில் உட்காந்துருந்த அம்மா, என்னப்பா இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு அண்ணாட்ட கேட்கும் பொழுது, அண்ணா வந்து எலெக்ஷன் வேலையாக வந்தேன் அப்படி ஏதோ சொல்ல, ஓ எலக்ட்ரிசிட்டி எது பல்பு போட வந்தேன்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். பல்பு போட இல்லைம்மா, இது ஓட்டு கேட்டு வந்தேன் அப்படிங்கிறப்போ, அது ஏற்கனவே போட்டாச்சே, இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கி மெல்ல மெல்ல இந்த மக்களை ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸிக்கு தயார்படுத்துகிற வேலையை திமுக செஞ்சு இன்னைக்கு வச்சிருக்குது. அதை மெல்ல மெல்ல பறிக்கிற வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் தொகுத்து சொல்றது எதுக்குன்னு கேட்டால், மீடியாவில் இதை பேசும் பொழுது நமக்கு சார்பு வரக்கூடாது, உங்களுக்கு அது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. சமகால ஊடகங்கள் இன்னைக்கு ஒரு ஃபேசிஸ்டுகள் வளர்ந்து இருக்கிற ஒரு சூழல்ல ஒன்று திஸ் ஆர் தேட், நடுநிலைங்கிறது பொய், ஏமாத்து வேலை. இந்த பக்கமும் நாங்கள் இந்த பக்கம் நின்று பேசுறது காரணம் பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிற அம்சத்தில்
திமுக இறுதி வரை நிற்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம், ஆசை கொண்டு. நான் திமுக காரன் கிடையாது, நேரடி திமுக உறுப்பினர் கிடையாது. நான் திராவிடர் கழகத்திலேருந்து வந்தேன். ஆனால் திமுக மேலே இருக்கிற அபிமானம் என்னென்னா, விருப்பம் என்னென்னா, அவங்களுடைய கன்சிஸ்டண்டான ஸ்ட்ரகிள் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அதை விட்டால் வழி இல்லைங்கிற பொழுது அவங்க உடன் இருக்கிறோம். அந்த வேலையை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற பொழுது சமகால ஊடகங்களில் இப்போ பாண்டேக்களுக்கு கிடைக்கிற வெளிச்சம் எங்களுக்கு கிடைக்கிறது, அது தெரியும் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பக்கம் இருந்து வேலை பார்ப்போம். கட்சியினர், தொண்டர்கள், தோழர்கள் எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா கிடைச்சிருக்கு நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். வேற எதுவும் பெருசால அச்சீவ் பண்ணல. காசு சம்பாதிச்சிட்டோம், பணம் சம்பாதிச்சிட்டோம்லாம் கிடையாது. நாம 1947க்கு பின்னாடி நீயும் மனுஷன்னு சொல்லி நமக்கு ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டை பறிக்கிறதுக்கான வேலை நடக்குது. விழிப்புணர்வோடு வேலை பார்ப்போம். நாங்கள் எங்கள் தரப்பில் ஊடகங்களில் வேலை பார்க்குறோம். கட்சியினர், தொண்டர்கள், தோழர்கள் நீங்களும் வேலை பாருங்க. சேர்ந்து இந்த தேரை எழுப்போம். தேர் நம்ம தெருவுக்கும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இளைஞர் அணி என்று ஒன்றை உருவாக்கி அதை கட்சிக்கான சந்தை பொருளாக பயன்படுத்துபவர்கள் மத்தியில் வெறும் கட்சி வளர்ப்பு பணிகள் மட்டும் இல்ல, கொள்கை சித்தாந்த ரீதியா நம்ம தலைமைகளை, தத்துவங்களை கொண்டு போகணுங்கிற அந்த நோக்கத்துக்காக நடத்துறாங்க. ஆரியை மாயைக்கு தடை வந்திருக்கு, பெரியாரின் பொன்மொழிகளுக்கு தடை வந்திருக்கு, விடுதலைக்கு தடை வந்திருக்கு, குடியரசு பத்திரிகை பிரிட்டிஷ்காரங்க முடக்கி இருக்கிறாங்க. பெரியாரை பற்றி என்ன சொல்லுவாங்க? இவர் பிரிட்டிஷ்காரங்களை ஆதரிப்பாருப்பா, யாரு ஆளுங்கட்சியோ அவர் ஆதரிச்சுவாருப்பா. காமராஜர்னா காமராஜர், அண்ணான்னா அண்ணா, கலைஞர்னா கலைஞர், பிரிட்டிஷ்னா பிரிட்டிஷ்னு. ஆனால் யாருக்கும் ஒரு விஷயம் தெரியாது, பெரியார் எந்த அரசை வேணாலும் ஆதரிப்பார். ஆனால் அது முழுக்க முழுக்க தமிழர் நலன், பிற்படுத்தப்பட்டோர் நலன், ஒடுக்கப்பட்டோர் நலன்கிற அடிப்படையில தான். இன்னைக்கு நம்ம வாசிப்பை மறந்துட்டோம், தயவு செய்து ஒத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம வாசிப்பது கிடையாது. அன்னைக்கு நமக்கு வாசிக்க மறுக்கப்பட்டது, படிப்பு மறுக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாம் போராடி இடஒதுக்கீடு, சமூக நீதி எல்லாம் நம்ம பெற்று வந்த இந்த சூழலில் நம்மவர்கள் வாசிப்பு குறைந்து விட்டது. அதனாலதான் ஏதோ ஒரு நடிகரை பார்க்க 9 மணி நேரம் காத்திருக்கிறான். பார்த்தசாரதி ஐயங்கார் நடத்துகிற பத்திரிகைய நாராயணசாமி சாஸ்திரி படிச்சு, சுப்பிரமணிய ஐயர் கேட்டு, அதை யாரோ ஒரு வேணு சாஸ்திரிட்ட நல்லா இருக்குன்னு பாராட்டுறாராம். ஏன்னா பத்திரிகைகள் அவங்க மட்டும் தான் படிப்பான். ஒரு ஐயர் படிச்சு ஒரு ஐயங்கார்ட்ட கேட்டு ஒரு சாஸ்திரிட்ட சொல்லி இன்னொரு ஐயர் அதை பாராட்டுறாரு. கலைஞர் சொல்றாரு, தேர்தல்ல தோக்கலாம், ஆட்சியை இழக்கலாம், என் கொள்கை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? கலைஞர் சொன்ன வசனம். பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று வார்த்தட்டுவோம். சிவாஜி கணேசன் பாடிடுவார் அந்த பாட்டை. பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்வோம். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் பலர்கிட்ட கேட்டுட்டேன். பள்ளினா சமண பள்ளியா, பௌத்த பள்ளியா, இல்ல பள்ளிவாசலா? இந்த பள்ளித்தளம் அனைத்தும் கோவில் செய்வோங்கிறது யாரோட அஜெண்டா? இல்ல அதெல்லாம் சொல்லல. ஸ்கூல்ல சொல்லியிருக்காருன்னா இருக்கிற ஸ்கூல் எல்லாம் கோவிலா மாத்த சொல்றாரா?